மூவி ஃபோட்டோகிராஃபர்ஸ் அண்ட் வீடியோகிராஃபர்ஸுடைய அசோசியேஷனுடைய சார்பாக வணக்கத்தை தெரிந்து கொள்கிறோம். உண்மையாகவே நானும் உங்களோடு இருக்கிறதான ஒரு தொழிலாளி தான். நானும் 23 வருஷம் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் கிட்ட வந்துட்டு இடி கிட்ட நான் ஒர்க் பண்ணுறேன்னா எனக்கே ஒரு பர்மனன்ட் பண்ணல, எனக்கே ஒரு பேமெண்ட் ரைஸ் பண்ணல. அந்த மாதிரி க்ளோரியான பெர்மல் கம்பெனி உண்மையில என்னால் புத்தகங்களை நான் சொல்லிட்டு 23 வருஷம் வந்துட்டு உங்களுக்கெல்லாம் நீங்கள் எந்தெந்த டிபார்ட்மெண்ட் தெரிஞ்சீங்களா தெரியாது. ஆனால் நான் வந்து 89 இருந்து 2015 வரைக்கும் இடி ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுவேன். நான் ஆல் ஜிஎம்ஸ் அண்ட் சிஜிஎம்ஸ் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் கிட்ட ஒர்க் பண்ணுவேன். நான் அதுக்கு அடுத்தது தான் 7.5 வருஷம் ஃபோட்டோகிராஃபராக எசென்ஷியலாக என்னை வந்துட்டு பிஆர் டிபார்ட்மெண்ட்டில் என்னை போட்டிருந்தாங்க. உங்களெல்லாம் நினைக்கும் போது உண்மையிலே துக்கமாக இருக்கிறது. துரோகியான இந்த டிபார்ட்மெண்ட்டு அவங்க திருடணும், அவ்வளோதான் நான் சொல்கிறேன். எத்தனையோ பேருக்கு ஊரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து கொண்டாந்து இந்த மேனேஜ்மெண்ட்டு பர்மனன்ட் என்ற கணக்கில் பணம் வாங்கி அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாங்க. தவிர இங்கே இருக்கிறதான ஒர்க்கர்ஸ் உங்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் நான் சொல்ல விருப்பப்படுறேன். நான் ஃபோட்டோகிராஃபராக இருக்கும்போது நான் வந்து சர்வீஸ் ட்ரைனிங் சென்டர் போயிருந்தேன். போட்டோஸ் எடுக்கிறதுக்கு 26 பேர் மேனேஜர்ஸ் நம்ம சிஎம்டி வந்து கால் ஃபார் பண்ணிட்டு அவங்க வந்து கிளாஸஸ் எடுத்துட்டு இருந்தாங்க. கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு சொல்றதான ஒரு விஷயம் என்னன்னா 5 டைரக்டர், ஃபைனான்ஸ் டைரக்டர், ப்ரொடக்ஷன் டைரக்டர், மார்க்கெட்டிங் டைரக்டர், ஹெச்ஆர்டி டைரக்டர், இப்பேற்பட்டதான எத்தனையோ டைரக்டர்ஸ் இந்த கம்பெனியில் இருக்கும்போது ஒருத்தரும் ஒரு விதத்துல வந்துட்டு அவங்களுக்கு கிளாஸஸ் எடுத்துட்டு போனாங்க. ஆனா கடைசியா சிஎம்டி வந்துட்டு அவங்களுக்கு எடுக்கிற கிளாஸஸ் என்ன தெரியுங்களா? நான் பக்கத்திலே இருக்கிறேன், நீங்க எல்லாம் வந்துட்டு 26 பேரும் வந்துட்டு மேனேஜர்ஸ் இங்க உள்ள வந்திருக்கிறீங்க, கம்பெனிக்கு வந்திருக்கிறீங்க. கம்மல் என்னன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனா இங்க இருக்கிற டீச்சர்ஸ் 30 வருஷமா கஷ்டப்படுறோம். அவங்க பெட்டுல இருந்து மிஷன் வரைக்கும் வந்துட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ற திறமை கொண்டு போனோம். ஒவ்வொருத்தரும் பேர்படுதான திறமை இல்லவன். அவங்கிட்ட போயிட்டு நீ மேனேஜரை போய் வேலை சொல்லியா கீழே இருந்து மேல மட்டும் பார்ப்போம். ஏய் எனக்கு வந்து வேலை சொல்லியா பெம்மல கட்சி குச்சிக்கிறேன் சொல்லிட்டு சொல்லுவோம். இந்த விஷயம் யார் சொல்றது? இதே சிஎம்டி மிஸ்டர் நடராஜன் சொன்னாருங்க. நான் பக்கத்துல தான் இருக்கிறேன். அப்பேற்பட்ட சர்வீஸ் உள்ளவங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுக்கறதுக்கு யோகத்தை இல்லை. சும்மா இருக்கிறவங்க எல்லாம் கூட்டினாலும் மேனேஜர்ஸும் ஏதோ பண்ணிட்டு சாவடிக்கிறாங்கள. இந்த மேனேஜ்மெண்ட் இன்னும் திரும்ப மாட்டாங்களா? இதோட சேர்த்து இன்னொரு விஷயத்துல நான் இங்க அந்த பெம்மலம் வேணாம் ஊனம் வேணாம்னு சொல்லிட்டு எடுத்துட்டு விசிறி போட்டு வந்தேன். நான் உண்மையில மனசுல துக்கத்தோட வந்தேன். காலையில அதான் எசென்ஷியல் ஒர்க்கு போட்டோகிராஃபரா என்ன போட்டப்போ காலையில ஹலோ அப்பொழுது இந்த பர்டிகுலர் விஷயம் எதுக்காக நான் சொல்றேன்னா, நான் ஃபேக்டரி வேண்டாம்னு சொல்லிட்டு இங்க வந்துட்டு பிற்பாடு எப்படியாவது கஷ்டப்பட்டு எங்களுடைய குடும்பத்தை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரிஞ்சது வேலை, இந்த போட்டோகிராஃபர் வேலை காவம் போதெல்லாம் கஷ்டப்பட்டு செஞ்சுட்டு இருக்கும்போது மைண்ட்ஸ் எங்களை கூப்பிட்டு ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் கொடுத்தாங்க. ப்ராஜெக்ட் ஒர்க் என்னன்னா ஒரு செக்யூரிட்டி சேஞ்ச் ஆகும்போது அடுத்த செக்யூரிட்டி வந்துட்டு அவன் டேக் ஓவர் பண்ணோம். ஒவ்வொரு செக்யூரிட்டி உட்கார வைக்கணும்னு சொன்னா உண்மையில மைண்ட்ஸ்ல எல்லாம் வந்துட்டு எவ்வளவு அக்சசரிஸ் இருக்குது, எவ்வளவு கம்பெனியில வந்துட்டு மிஷினரிஸ் இருக்குதுன்றது அந்த கம்பெனி காரனுக்கு வந்துட்டு அந்த செக்யூரிட்டி இன்சார்ஜ் வந்து காட்டணும். அது வீடியோ மூலியமா தான் நான் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு டீடைல்ஸ் நான் பண்ணிட்டு கொடுக்கணும். இப்பேற்பட்ட நேரத்தில் எம்டி என்ன கூப்பிட்டாரு, பிரசாத் ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துக்கலாம், அவங்க கான்ட்ராக்டுக்காரர் வந்திருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அந்த கான்ட்ராக்டுக்காரர் உட்கார்ந்துக்குன்னு அவர் கான்ட்ராக்ட் எடுத்துட்டாரு, எனக்கு வந்துட்டு கான்ட்ராக்ட் கொடுத்துட்டாரு. கொடுத்துட்டு பிற்பாடு அவர் என்ன சொல்றாருன்னா, சார் இந்த கேந்திர செக்யூரிட்டி எனக்கு யாரும் வேண்டாம், ஏன்னா எல்லாம் திறனுங்கிறாங்க, நான் எல்லாரையும் சேஞ்ச் பண்ணிட்டு
நான் நேபாளில இருந்தும் நார்த் சைட்ல இருந்தும் நான் கூட்டு வந்து 300 பேரை நான் உட்கார வைக்கிறேன் சார். அவங்க ஃபேமிலிக்கு வந்துட்டேன். அவரு மிஸ்டர் புருஷோத்தமன் அவர் என்ன சொல்றாருன்னா, சார் நீ என்ன சரியா எனக்கு வந்து 228 பேர் வந்து செக்யூரிட்டிஸ் வந்து பிஜிஎம்எல்க்கு ரெகுலரா வேணும்னு சொல்லிட்டு கேட்டாரு. சரி சார் நான் அதை பார்த்துக்கிறேன்னு சொல்லி சொன்னேன். நான் பக்கத்துல தான் உட்காந்துட்டு இருக்கிறேன். சரி சார் அவர் சொல்ற மாதிரி நீங்க செய்யுங்க. ஏன்னா கேஜிஎஃப் காரங்க திறமைசாலிங்க யாருமே கிடையாது அவர் சொல்ற மாதிரி மிஸ்டர் நாயுடு. அப்போ நீங்க நேபாள் காரணியோ அவனையோ நார்த்தன் சைடு காரங்க நீங்க கூட்டு வந்து நீங்க உட்கார வச்சீங்கன்னா கண்டிப்பா அந்த 300 குடும்பத்தை நீ கூட்டு வந்து வைக்கணும். அந்த 300 குடும்பத்துக்கு வந்து நீ சோறு போடணும், வீடு கொடுக்கணும், எல்லா வசதி பண்ணி கொடுக்கணும். அப்ப கேஜிஎஃப் காரங்க எல்லா செக்யூரிட்டி காரங்க நீயே திருவிழா மாத்திர சார் சொன்னேன். ஐயோ என்னப்பா இது பெரிய விஷயமா இருக்குது. உண்மைதான் சார் நான் சொல்றேன். நார்த்தன் காரனுக்கு வந்துட்டு நீ வந்து அவனை கூட்டு வந்து அவனை இங்க வச்சானா செக்யூரிட்டியா வச்சானா செக்யூரிட்டிக்காரன் வந்து அவன் வரும்போது அவன் குடும்பத்தை கூட்டு வருவான், அவன் பிள்ளைங்களை கூட்டு வருவான். அவனை கூட்டு வந்து அவனுக்கு வந்துட்டு எல்லாம் வீடு வசதி பண்ணும். இங்க இருக்கிறவங்க வந்து நீ கேட்டுக்கிட்டு அங்க இருக்கிறவங்களுக்கு நீ வீடு கொடுக்கணும் சார். அப்ப இவன் என்ன செய்வான்? கேட்கறதுக்கான நீ தானே திறனா மாத்துற. தயவுசெய்து வானா சார் புருஷோத்தம் சார் கிட்ட நான் கெஞ்சி கேட்டப்போ உண்மைதான் பிரசாத். அப்பனா சார் இது மாதிரி இப்ப நம்ம என்னதான் செய்யணும், இப்ப இவங்க எப்படி நம்புறது என்னன்னா உனக்கு வந்து லிஸ்ட் இருக்கு சார். அவனுக்கு என்ன செக்யூரிட்டி காரங்களெல்லாம் பழைய செக்யூரிட்டி காரங்களெல்லாம் கூப்பிட்டு உன்னுடைய வார்னிங் என்ன இருக்குது கொடுத்துட்டு அவங்க வீடு வசதி கொடுத்துட்டு ஒரு நல்ல சாப்பாடு கொடுத்து நல்லா சேலரி கொடுங்க. கண்டிப்பா அவங்க செய்வாங்க.